இந்த பைனாப்பிள் பார்க்க எவ்வளோ ரக்கடாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே ஒரு வகையாக ப்ளசண்ட்டாகவும் ஆர்டர்டாக இருக்குது. பட் அதுக்குள்ள ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீசன் இருக்குது தெரியுங்களா? ஸோ மேக்ஸில் ஃபிபனாச்சி சீரிஸ்னு ஒரு சீரிஸ் இருக்குது, நம்பர் சீரிஸ். ஓகேங்களா? அது வந்து 0 and 1 வச்சு ஆரம்பிக்கும். அதாவது அந்த நம்பர் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 0 and 1. இப்போ இந்த சீரிஸ் எப்படி க்ரோ ஆகும்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணி தான் அடுத்த நம்பர் ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 0 and 1. இப்போ 2 நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஸோ 1. அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த பின்னாடி இருக்கிற நம்பர் என்ன? 1 இருக்கா? அந்த 2 1ஐயும் ஆட் பண்ணால் 2 கிடைக்கும். ஸோ அடுத்த நம்பர் 2. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகும்னா 2 + 1 பண்ணணும். அப்போ 3. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபிபனாச்சி சீரிஸ் வந்து க்ரோ ஆகும். இயற்கையாகவே உருவாகிற எல்லா பேட்டர்னும் இந்த ஃபிபனாச்சி சீரிஸ் வச்சு தான் உருவாயிருக்கும். ஒரு அன்னாச்சி பழத்தில் இருக்க இந்த டாட்ஸ்லாம் வந்து கோளாராக ரேண்டம் உருவான மாதிரி தெரிஞ்சாலுமே நீங்கள் அதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கர்வ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுறது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கர்வ் ஃபார்ம் பண்ணும். அதே போல் இந்த பக்கமும் ஒரு கர்வ் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஆரம்பிக்குதா? இப்போ இங்கே ஆரம்பிக்குது. இது வந்து இப்படி ஒரு கர்வ் ஃபார்மேஷன் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணும். இந்த கர்வ் நீங்கள் இந்த கர்வில் இருக்க இந்த டாட்ஸை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிபோனாச்சி நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு டாட்டு. 1 2 3 4 5 6 7 8 இங்கே முடியுது. 8 ஒரு ஃபிபோனாச்சி நம்பர். அப்படியே திரும்பியும் இங்கே ஆரம்பிக்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 முடியுது. ஸோ 8க்கு அடுத்து ஃபிபனாச்சிலே 13 தான் வரும். மேக்ஸ்ன்றது சும்மா நம்ம புக்கில் படிக்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. அது நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு விஷயம். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.